பிரைஸ் எல்லாம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் போதுமானவராய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம். இன்றைக்கு 5வது நாள். இந்த 5வது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளோடு கூட ஒவ்வொரு தலைப்புகள் அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில், இந்த 5வது நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நெகேமியா மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனுடைய பணியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய பணியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. ஆமென். நெகேமியா அந்த வேலையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு பொறுப்புகளை, ஒவ்வொரு வேலையை கொடுத்து அவர்களுடைய இடத்தில் அவர்களுடைய என்ன செய்தார்கள், வேலையை செய்ததை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். நமக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு பணியை, ஒரு இடத்தை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு நம்மை கொண்டு ஆண்டவருக்கு எந்த விதத்துல நம்ம உபயோகப்படுத்த முடியுமோ, அல்லது ஆமே ஸ்தோத்திரம் தேவனுடைய சபையில நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த வேலையில் எந்த இடத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, என்ன ஊழியம் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, என்ன வேலைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ, அந்த வேலையில் நாம் உற்சாகத்தோடு உண்மையோடு செய்வோமானால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். என்ன இந்த வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு கர்த்தரிடத்துல ஒரு பொறுப்பு உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சபையில, ஆமே ஸ்தோத்திரம், நீங்க போகிற சபையில, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பொறுப்பு உங்க மேல உண்டு என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு அந்த பணியில, கர்த்தருடைய வேலையில ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு வேளை ஆலயத்தை கூட்டி சுத்தம் பண்ணுகிற வேலையா இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு இடத்தை நம்ம சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணுகிறதாக இருக்கலாம். ஆமே ஸ்தோத்திரம், சேர் போடுகிற வேலையாக இருக்கலாம், பிஎஸ் சிஸ்டத்தை சரிப்படுத்துகிற வேலையாக இருக்கலாம், ஆராதனை நடத்துகிற வேலையாக இருக்கலாம், ஆமே ஸ்தோத்திரம் கொயர்ல நிற்கிற ஊழியமா இருக்கலாம், அல்லது ஆமே ஸ்தோத்திரம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஆமே ஸ்தோத்திரம் பணியாக இருக்கலாம். இப்படி எந்தெந்த பணியை நம்மை நம்பி கொடுக்கப்படுகிறதோ அந்த பணியில், அந்த வேலையில் நாம் உற்சாகத்தோடு கூட செய்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். விசுவாசித்து தேவன் எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார், அந்த பணியில், அந்த வேலையில் நாம் மன நிறைவோடு கூட உற்சாகத்தோடு கூட உண்மையாக நாம் செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாமல் நமக்கு வெளியே நம்ம வேலைக்கு போகிறவர்களா இருக்கும் போது அந்த வேலை செய்கிற இடத்துல நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அங்கே நமக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அங்கே நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையில் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கும் போது கர்த்தர் நாம் என்ன செய்ய முடியும், அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இப்ப படிக்கிற பிள்ளைகள், படிப்பது என்பது அது ஒரு பொறுப்பு. அந்த பணி நமக்கு ஒரு இடத்தை இப்போ ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். இது படிக்க வேண்டிய காலங்கள், இது படிக்க வேண்டிய நாட்கள், இது தேவன் நமக்கு இந்த ஒரு பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தில் உண்மையோடும் மன நிறைவோடும் ஆமே ஸ்தோத்திர உற்சாகத்தோடும் அதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், படிப்பை ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. எந்த வேலையாக இருந்தாலும், தேவன் நம்மை நம்பி கொடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது உண்மையோடு செய்யும் போது, ஆமே ஸ்தோத்திரம் ஒருமனப்பட்டு செய்யும் போது கர்த்தர் என்ன செய்வார், அதை நமக்கு ஆசீர்வதித்து உயர்த்தி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையில நம்ம என்ன வேலை பார்த்தாலும் எங்களை யாரும் கண்டுக்கிறதுக்கு இல்லை, எங்களை யாரும் என்கரேஜ் படுத்துறதுக்கு இல்லை, எங்களை யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லை, எங்களை ஆமே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை, எங்களை குறித்து என்ன செய்யல, பெருசா மென்மையா சொல்லல, இப்படி பல காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஆமேன். ஊழியக்காரர்கள் மறந்திருக்கலாம், மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம்.
ஆனா நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அல்லது நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை கர்த்தர் என்ன செய்யறாரு கவனித்து பார்க்கிறார். அந்த வேலைக்கு உண்டான பலனை ஆண்டவர் நிச்சயமாகவே தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்திலே ஆகட்டும், ஸ்தோத்திரம் நாம் செய்யும் போது ஒரு சின்ன ஒரு பேப்பர் இருந்தால் கூட அந்த பேப்பரை எடுத்து நம்ம டஸ்ட்பின்ல போடும்போது அதுக்குண்டான பலனை கூட கர்த்தர் என்ன செய்யறாரா நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் எத்தனையோ இடத்துல ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியத்தை நான் செஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிற மறைமுகமாக ஸ்தோத்திரம் ஆலயத்துக்குள்ள எத்தனையோ வேலைகளை நான் ஸ்தோத்திரம் நாட்களில ஊழியத்தின் பாதனை செய்ததுண்டு. ஆனா அன்றைக்கு அவர்களெல்லாம் நினைத்தார்களோ மறந்தார்களோ தெரியாது. ஒரு சிலதெல்லாம் என்ன செஞ்ச மறந்து போயிட்டாங்க. ஆனா மறக்காத தேவன் என்னை இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தின் பாதையில என்னை ஆசீர்வாதமாய் நடத்துகிறதை என்னால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிற பணியில், தேவன் நமக்கு தந்திருக்கிற வேளையில் நாம் உற்சாகமாய் உண்மையாய் செய்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப நீங்க செய்யற எந்த கர்த்தருடைய பணியாக இருந்தாலும் அந்த பணியில நீங்க உண்மையா செய்யுங்க. அதற்குண்டான கிரெடிட், அதற்குண்டான பலன், அதற்குண்டான ஆசீர்வாதம் பரத்திலிருந்து நிச்சயமாகவே தேவன் உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எனக்கு ஸ்தோத்திரம் எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நேரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல அப்பா கர்த்தருடைய பணியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. ஆண்டவரே, இதுல யாரும் தள்ளப்பட்டவர்கள் கிடையாது, யாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் கிடையாது. எல்லாத்து மேலேயும் தேவ அழைப்பு இருக்கு, எல்லாத்து மேலேயும் தேவ பொறுப்பு இருக்கு. அது வித்தியாசமான முறையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை புரிந்து கொண்டு, அந்த பணியை புரிந்து கொண்டு அதுல உண்மையும் உத்தமமாய் உற்சாகமாய் ஆண்டவரை செய்வதற்குண்டான பலத்தை கிருபைய ஆண்டவரே நீங்க தந்தரல வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.